வணக்கம். நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி நேபாள பிரதமர்கள் பதவியேற்ற பின்னர் முதலில் இந்தியாவிற்கு பயணம் செய்யும் வழக்கத்தை மாற்றி அவர் இப்போது சீனாவிற்கு பயணம் செய்யவுள்ளார். அதை இந்தியா விரும்பவில்லை. அதை வெளிப்படுத்தும் விதத்திலான பல எதிர்வினைகள் வந்துள்ளன என்றும் சீன ஊதுகுழலான குளோபல் டைம்ஸில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. கே.பி. சர்மா ஒலி ஒரு சுதந்திர இறையாண்மை உள்ள நாட்டின் பிரதமர் ஆவார். எனவே அவர் எங்கு செல்ல வேண்டும் என்று அவரே முடிவு செய்வார். அப்படி இருக்க இந்தியா எதனால் அவர் இந்தியாவிற்குத்தான் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது? இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் தமக்கு கீழுள்ள நாடுகளாக பார்க்கிறது இந்தியா. இந்தியாவின் சர்வாதிகாரத்தை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது அந்த கட்டுரையில். அந்த கட்டுரையில் கே.பி. சர்மா ஒலி அவர் சுயமாகத்தான் இந்தியாவிற்கு செல்ல வேண்டாம், மாறாக சீனாவிற்கு செல்வோம் என்று முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதன் உண்மை நிலை என்னவென்று ஆராய்ந்தால் மிகவும் சுவாரஸ்யமான மறுபக்கம் தெரிய வரும். இந்தியாவின் நலன் சார்ந்த விஷயங்களில் இந்தியா ஒரு இன்ச் கூட சமரசத்திற்கு தயாராகாது என்பது உலகமறிந்த விஷயமாகும். இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் யாரையும் சும்மா விடமாட்டார் மோடி. அந்த விஷயத்தை சமீபத்தில் மிக தெளிவாகவும் மிகுந்த ஆச்சரியத்துடனும் மோடி மீது மிகுந்த மரியாதையுடனும் வெளிப்படுத்தியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியாவிற்கு எதிரான எந்த ஒரு செயலையும், இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு நாட்டையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், அதை நான் செய்வேன் என்று ஆவேசமாக மோடி கூறினார் என்பதை செய்கையோடும் முகபாவனையோடும் செய்து காட்டியிருந்தார் ட்ரம்ப். இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் எவனையும் விடமாட்டோம், நாங்கள் விரட்டி விரட்டி அடிப்போம் என்ற தோரணையில் கூறியிருந்தார் மோடி என்று கூறியவர் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஆவார். அது மிகச் சரியான ஒரு கூற்றுதான். இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் யாரையும் ஒருபோதும் சும்மா விடமாட்டார் மோடி. கே.பி. சர்மா ஒலிக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டால் சீன ஊடகம் எந்த அளவு பொய்யை பரப்பி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நவம்பர் 13 அந்த கட்டுரையை வெளியிட்டுள்ளது குளோபல் டைம்ஸ். அதற்கு முன்பு த வயர் என்ற ஊடகம் இந்தியா நேபாள் இடையே என்ன நடந்தது என்பதை பற்றி மிக தெளிவாக நவம்பர் 5 ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளது. டிசம்பர் மாத முதல் வாரத்தில் நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி சீனாவிற்கு செல்ல உள்ளார் என்றும் வெளியுறவுத்துறை அந்த விஷயத்தை உறுதி செய்துள்ளது என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அது நடந்தால் நேபாளத்தின் பிரதமராக பதவியேற்பவர்கள் முதலில் இந்தியாவிற்குத்தான் பயணம் செய்வார்கள் என்ற வழக்கத்தில் மாற்றம் ஏற்படும். இது நேபாளம் சுயமாக எடுத்த முடிவுதானா அல்லது அதன் பின்னில் ஏதேனும் நடந்துள்ளதா என்பதை அந்த கட்டுரை மிக தெளிவாக விவரிக்கிறது. இங்கு கே.பி. சர்மா ஒலி வழக்கமான நடைமுறையை பின்பற்றவே விரும்பியிருந்தார். ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு முறையான அழைப்பு சர்மா ஒலிக்கு இதுவரை அனுப்பப்படவில்லை என்று அவரது உதவியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமது அண்டை நாடுகளில் இந்தியாவின் செல்வாக்கு உள்ளதென்பதை மறுக்க முடியாது, அது உண்மைதான். இந்தியா சோவியத் யூனியன் மாதிரியில் செயல்படுகிறது என்று அமெரிக்காவே கூட கூறியுள்ளது. அவ்வாறு நமது அண்டை நாடுகளில் இந்தியாவின் ஆதிக்கம் இருப்பதால் அண்டை நாடுகளில் ஒரு புதிய ஆட்சியாளர் பதவிக்கு வந்தால் முறைப்படியான ஒரு அழைப்பு விடுக்கப்படும். அவர்களுக்கு அழைக்காமல் ஒருபோதும் அவர்களால் நமது நாட்டிற்கு வர முடியாது. இந்த நேரத்தில் மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்சுவிற்கும் இந்தியா அழைப்பு விடுக்காத காரணத்தால் தான் அவர் இந்தியாவிற்கு வரவில்லை என்று கருத தோன்றுகிறது. அவர் இந்திய விரோத பிரச்சாரத்தின் மூலம் அதிகாரத்திற்கு வந்தவர் என்பதால் அவரை அழைத்திருக்க வாய்ப்பில்லை. அதுபோலத்தான் கே.பி. சர்மா ஒலி பிரதமராக பதவியேற்று 4 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இந்தியா அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. சீனா மற்ற நாடுகளில் எப்படியேனும் தமது செல்வாக்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு வந்தாலும் சீனாவிற்கு தெரியும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள நாடுகளில் எக்காலமும் இந்தியாவிற்கு செல்வாக்கு உள்ளதென்பது. அந்த இடம் ஒருபோதும் சீனாவிற்கு கிடைக்கப் போவதில்லை. காரணம், இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் அந்த நாடுகளால் நிலைநிற்கவே முடியாது. அதனால் கே.பி. சர்மா ஒலியை இந்தியா அழைக்கும், அவர் அங்குதான் முதலில் செல்வார் என்று சீனாவும் முன்பு நினைத்திருந்தது. ஆனால் இந்தியா அழைத்திருக்கவில்லை. இந்தியா அழைப்பு விடுக்கவில்லை என்பது உறுதியான போது சீனா கே.பி. சர்மா ஒலிக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அப்போதும் கூட நேபாள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கவில்லை சீனா. சீனா எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை, அழைத்திருந்தால் நானும் சென்றிருப்பேன் என்று அவரும் வெளிப்படையாக கூறியுள்ளார். இந்நிலையில் இந்தியா எதனால் சர்மா ஒலிக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்பதை பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்த போது அங்கு மோடி சர்மா ஒலி இடையே ஒரு சந்திப்பு நடந்திருந்தது. அந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி நேரடியாக அவருக்கு அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார் சர்மா ஒலி. ஆனால் அப்போதும் அவரை பிரதமர் மோடி அழைத்திருக்கவில்லை. அதனால் இனி அதை எதிர்பார்க்க முடியாது என்று புரிந்து கொண்டதால் தான் சீனாவிடமிருந்து அழைப்பு வந்தபோது அதை ஏற்றுக்கொண்டுள்ளார் கே.பி. சர்மா ஒலி. அதைத்தான் நேபாளம் சுயமாக அத்தகைய ஒரு முடிவை எடுத்ததாக வளைத்து கூறியுள்ளது குளோபல் டைம்ஸ். இந்தியா அழைக்கவில்லை, அதனால் அங்கு செல்லவில்லை என்று அவர்களால் கூற முடியாது. அது அவமானகரமான ஒரு விஷயமாகும் என்பதால் அதை எந்த நாடும் செய்யாது.
அதனால் இந்தியா நேபாள் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை, சீனாவிற்கு செல்வது சாதாரணமான ஒரு பயணம்தான் என்று ஏதேனும் சொல்லி தப்புவது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்தியா எதனால் KP சர்மா ஒலியை அழைக்கவில்லை என்பதற்கான காரணம், இந்தியா நேபாள் உறவு மோசமடைந்ததில் KP சர்மா ஒலிக்கு மிக பெரும் பங்குள்ளது. வர்த்தகத்தில் மட்டும் இரு நாடுகளுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கவில்லை. முன்பு இந்தியாவின் நிலப்பரப்பாக நேபாளமே ஏற்றுக்கொண்டிருந்த நிலப்பரப்பை சீனாவின் நட்பிற்காக புதிய வரைபடத்தில் உட்படுத்தி வெளியிடும் செயல்களை செய்திருந்தார் சர்மா ஒலி. அது மட்டுமல்லாது அவரது சில கருத்துக்களும் இந்தியாவிற்கு ஆத்திரமூட்டியது. அதைத் தொடர்ந்துதான் அவரது நாற்காலி கவிழ்ந்தது. சர்மா ஒலி பதவியிலிருந்து வெளியேறியதன் பின்னில் இந்தியாவின் பங்களிப்பு உள்ளதா என்பது நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அதிக தாமதமின்றி அவரது நாற்காலி கவிழ்ந்தது. பெல்ட் அண்ட் ரோட் திட்டம் உட்பட உள்ள விஷயங்களில் நேபாளுடன் ஒத்துழைத்து செயல்பட விரும்புகிறது சீனா. ஆனால் இந்தியா அதற்கெல்லாம் எதிராக உள்ளது. அது மட்டுமல்ல, இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே நடக்கும் திட்டங்களில் கூட சீனாவின் தலையீடோ சீன தயாரிப்புகளோ இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது இந்தியா. இந்தியாவின் இத்தகைய நிலைப்பாடுகள் சர்மா ஒலி போன்ற சீன ஆதரவாளர்களுக்கு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. என்னதான் வாரி கொடுத்தாலும் KP சர்மா ஒலி சீனாவின் பக்கம் சாயக்கூடிய ஒருவர் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இந்தியா KP சர்மா ஒலியை பொருட்படுத்தவில்லை இப்போது. அதே நேரம் இந்திய ராணுவ தளபதி நேபாளத்திற்கு பயணம் செய்கிறார். அங்கு ராணுவ தளபதிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவ்வப்போது நேபாளத்திற்கு பயணம் செய்கிறார். நேபாள் ராணுவம், வெளியுறவுத்துறை அமைச்சகம், அரசாங்கத்தில் எல்லாம் மிக நெருங்கிய நட்பை கொண்டுள்ளது இந்தியா. ஆனால் சர்மா ஒலி மீது இந்தியாவிற்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை. இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட அவருக்கு அளவுக்கு அதிகமாக மதிப்பளிக்கப் போவதில்லை இந்தியா. KP சர்மா ஒலி பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நேபாளத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அதற்கு இந்தியாவின் பதில் என்ன என்பது தெரியவில்லை. அப்படி இருந்தும் KP சர்மா ஒலியை இந்தியா அழைக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கதாகும். இனி ஒருவேளை அதில் மாற்றம் வரக்கூடும். அவருக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. என்னவானாலும் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டால் அவர்களுக்கு எந்த வகையிலும் பதிலடி கொடுப்பார் மோடி என்றுதான் இப்போதைய நிலையில் புரிந்து கொள்ள முடிகிறது. அது நேபாளம் மட்டுமல்ல, சீனாவானாலும் பாகிஸ்தானானாலும் அமெரிக்காவே ஆனாலும் அதுதான். அத்தகைய ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ள நரேந்திர மோடி இந்தியா கண்டுள்ள மிகச்சிறந்த பிரதமர் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதுபோலத்தான் முகமது யூனுஸ் அமெரிக்கா சென்றிருந்தபோது அங்கு மோடியை சந்திக்க விருப்பம் கொண்டிருந்தாலும் மோடி அதை விரும்பியிருக்கவில்லை. ஐநா பொதுசபை கூட்டத்தின் போது உலகின் பல தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார் பிரதமர் மோடி. ஆனால் யூனுஸை சந்தித்து இருக்கவில்லை. இந்தியாவிடமிருந்து அழைப்பு வரும் என்று நினைத்திருந்தார் யூனுஸும். ஆனால் இந்தியாவும் மோடியும் அவரை திரும்பி கூட பார்த்திருக்கவில்லை. பெரும் சக்தியாக உள்ள சீனாவிற்கு எதிராகவே எத்தகைய மிக கடுமையான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்ததென்பதை நாம் அறிவோம். இப்போது இந்தியாவின் நிபந்தனைகளை சீனா ஏற்றுள்ளதால் அந்நாடு நீட்டிய நட்பு கரத்தை பிடித்தது பாரதம். அதுவரை பிடித்த பிடியில் மிக உறுதியாக இருந்தது நமது நாடு. சீனா அருணாச்சல் பிரதேசத்தில் சில போஸ்டுகளில் ரோந்து செல்ல சீன ராணுவத்தை அனுமதிக்குமாறு கேட்டது முடியாதென்று கூறிவிட்டது இந்தியா. அதேபோல சீனா முடியாதென்று பிடிவாதமாக இருந்த பல விஷயங்களையும் செய்தால்தான் நட்பை தொடர முடியும் என்று உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தது இந்தியா. இறுதியில் சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. வங்கதேசம் வாயடைத்துக் கொண்டுள்ளது. இந்தியா வெளியேறு இயக்கத்தை முன்னெடுத்த முகமது மொய்சு இந்தியா பிளீஸ் உள்ளே வா என்று அழைக்கும் நிலைக்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை இந்தியாவின் ஆதரவு அவசியம் என்பதை புரிந்து கொண்டுள்ளது. பாகிஸ்தானே கூட இன்று இந்தியாவிற்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் கருத்து கூறுவதில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுகிறது. இப்போது முன்பு பாகிஸ்தான் இப்படியா இருந்ததென்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லையில் இந்திய ராணுவத்தை சீண்டும் விதத்தில் மிகவும் அநாகரிகமாக பாகிஸ்தானும் பாகிஸ்தான் ராணுவமும் நடந்து கொள்வது வழக்கமாக இருந்து வந்தது முன்பு. ஆனால் பாரத பிரதமர் மோடியின் நிலைப்பாடு என்ன என்பது தெளிவாக தெரிந்தபோது அவர் இந்த நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டார் என்றும் இந்தியாவிற்கு எதிரான எவரையும் சும்மா விடமாட்டார் என்றும் புரிந்து கொண்டபோது அடக்கி வாசிக்கத் தொடங்கியது பாகிஸ்தான். இந்தியா அழைப்பு விடுக்காத நிலையில் சர்மா ஒலி சீனாவிற்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் நேபாளத்தின் பிரதமராகியுள்ள சர்மா ஒலியை பொறுத்தவரை இந்தியா அவரை அழைக்காமல் இருப்பது நிச்சயம் ஒரு பெரும் பின்னடைவாகும். இந்தியாவுடனான உறவு மோசமடைந்தால் சர்மா ஒலியால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாது. அதுதான் மற்றவர்களுக்கும் மோடிக்கும் உள்ள வேறுபாடாகும். மோடி ஒரு சாதாரண நபர் அல்ல, சாதாரண பிரதமரும் அல்ல. இந்த நாட்டிற்காக எதையும் செய்யக்கூடியவர் அவர். இப்போது நடந்துள்ள G20 உச்சி மாநாட்டில் பிரேசில் அதிபர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தான் தமக்கு அருகில் நடுவில் நிறுத்தியுள்ளார். எனவே இது பழைய இந்தியா அல்ல, புதிய பாரதம் என்பதை விரைவாக நேபாள பிரதமர் KP சர்மா ஒலியும் புரிந்து கொண்டு இந்தியாவை நாடி ஓடி வருவார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெய்ஹிந்த்.